தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர்
வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேனே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேனே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேனே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேனே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. ஆண்டவர் சமூகத்தில் மூடி இருதய கண்களை அப்படி எல்லாரும் திறந்து, ஓ ஸ்தோத்திரம், எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திர பண்ணுவோம். எல்லாருடைய நாவுகளிலும் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரப்படும். ஸ்தோத்திரத்தினால் ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். கிருபை உள்ள ஒரு தெய்வம். ஓ இந்த காலை வேளையிலே சங்கீதக்காரனை போல இந்த காலையில சொல்லுகிறோம். எல்லா வாயை திறந்து சொல்லுவோமா, தேவனே உமது ஆலயத்தின் நடுவில். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, தேவனே உமது ஆலயத்திலே, உம் ஆலயத்திலே நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்க, நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக, நீர் எங்களை முன்குறித்த கிருபைகளுக்காக, எங்களை பெயர் சொல்லி அடைத்த உம்முடைய கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து ஓ அலங்காரமாய் வீற்றிருக்கிறவர், வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அல்பாவும் ஒமேகாவுமான ஒரு தெய்வத்தை, முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வத்தை இந்த காலை வேளையிலே ஆராதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. வாயை திறந்து சொல்லுங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒரு தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை திக்கற்றல விட மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க, நான் கைவிடுகிற ஒரு தெய்வம் அல்ல. நான் கைவிடுகிற ஒரு தெய்வம் அல்ல. உங்கள் வாழ்வை ஆண்டவர் மாற்ற வல்லவர். உங்கள் நிலைமைகளை நன்றாய் அறிகிறவர். உங்கள் கண்கள் எல்லா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம். உன் அரண்மனைக்குள்ள சுகத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம். வாளாக்காமல் தலையாக்குகிற தெய்வம். வாயை திறந்து சொல்லுங்க, கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம் ஆண்டவர். இந்த நல்ல காலையில எல்லா வாயை திறந்து சொல்லுவோம், இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை. இவர் எங்களை சிருஷ்டித்தவர். வாயை திறந்து சொல்லுங்க, எங்களை சிருஷ்டித்தவர். நீ எங்களை சிருஷ்டித்தவர். உம்முடைய சாயலின்படி எங்களை உருவாக்கினவர். ஜீவ சுவாசத்தை ஊதி கொடுத்தவர். வாயை திறந்து சொல்லுங்க, எங்களுக்காக கடைசி பரியந்தமும் சிலுவையின் கடைசி பரியந்தமும் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின ஒரு தெய்வம். வாயை திறந்து சொல்லுங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின தெய்வம். இன்னைக்கு காலையில ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாய் தந்த தெய்வம். பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்ட தெய்வம். இந்த காலை வேளையில் அவர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் அநாதி தேவன், நமக்கு அடைக்கலமானவர். மலைகள் பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் என் கிருபை ஒன்னை விட்டு விலகாது. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, ஓ இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை. உங்களை உருவாக்கினவரும், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும், உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்கள் கருவை அவர் கண்கள் கண்டது. அப்படி எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, மாமே என் தாய் உருவாகும் முன்பதாக உங்க என்னுடைய கருவை உங்க கண்கள் கண்டது. எல்லாரும் இணைந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். என் தாய் உருவாகும் முன்பதாக என் கருவை உங்கள் கண்கள் கண்டது. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். யாரும் மௌனமாயிருக்காதங்க. கர்த்தரை ஆராதித்து பாடி உயர்த்துகிற நேரம், அவரை ஆராதிக்கிற நேரம். எல்லா உற்சாகத்தோடு பாடி உயர்த்தி அவரை நாமத்தை உயர்த்துவோமா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவா
கொண்டேன், அழியாமல் அணைத்து கொண்டேன், கரையாமல் காத்து கொண்டேன், குறையின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. இந்த 11 மாதம் அளவும் அழியாமல் என்னை பாதுகாத்துக் கொண்டீரே, குறையில்லாமல் என்னை பிறக்க செய்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டேன், கலையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. கரங்களை உயர்த்தி எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் என் கருவை கண்டீரையா. கரங்களை தட்டி சொல்லுங்க. என் பேருருவாகும் பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் பேர் சொல்லி அழைத்தீரையா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்பதாக, தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பதாக என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதன்றவே. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்ல வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. நீங்க போதும் என் வாழ்வில் என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து இந்த 11ஆம் மாதம் முழுவதுமாக நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கரம் பிடித்து நடத்தின தெய்வத்தை, தோளில் சுமந்த தெய்வத்தை, நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டின தெய்வத்தை, கண்ணீரை துடைத்த தெய்வத்தை, கவலைகளை மாற்றின தெய்வத்தை, வேலைகளை தந்து கனம் பண்ணின தெய்வத்தை, குடும்பத்தில் சமாதானத்தை அருளி நம்மை நடத்தின தெய்வத்தை, ஒவ்வொரு பாதைகளில் நீதியின் பாதையில் நடத்தின தெய்வத்தை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நல்ல நன்மைகளை தந்து, உயர்வுகளை தந்து, நாங்கள் எண்ணி பார்த்தாலும் எண்ணி முடியாத நன்மைகளை தந்த கிருபைகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி எல்லா வாயை திறந்து கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் காலை மாலை ஆராதனை. என் அப்பாவும் திருப்பாதமே ஆராதனை, நப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி. கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் காலை மாலை ஆராதனை. திருப்பாதமே காலை மாலை ஆராதனை. நப்பா இரவெல்லாம் காத்தி சொல்லுங்க. இன்னும் ஒரு நாள் தந்தீரோ, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி.
மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி நடி, கரங்களை அசைத்து கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, நன்றி பாலி நன்றி பாலி, கரங்களை தட்டி நல்லவரே உமக்கு ஆமென் ஆமென். காலை மாலை ஆராதனை அப்பாவும் திருப்பாதமே, காலை மாலை ஆராதனை அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கரங்களை உயர்த்தி அசைத்து கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றி நடி, நன்றி பலி நன்றி பலி, கரங்களை தட்டி நல்லவரே உமக்கு ஆமென் ஆமென். காலை மாலை ஆராதனை அப்பாவும் திருப்பாதமே, காலை மாலை ஆராதனை அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா. நம்ம ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது, விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, பாவங்கள் அணுகாமல் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. உற்சாகத்தோடு சொல்லுங்க, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றி டாடி, இயேசுவே கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பாலி நன்றி பாலி, இயேசுவா நல்லவரே உமக்கு ஆமென் ஆமென். காலை மாலை ஆராதனை அப்பாவும் திருப்பாதமே, காலை மாலை ஆராதனை அப்பாவும் திருப்பாதமே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். ஒருவேளை மன கிளேசங்களோடு இந்த ஆராதனையில வந்திருக்கலாம், வியாதி படுக்கையில எழுந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்தவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே சமாதான பிரபு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு காலையில் எல்லாரும் விசுவாசத்தோடு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கரங்களை அசைத்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இந்த வாரத்துல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசுவின் பாதத்தில் வாங்க. இந்த வாரத்தில் உங்கள் சுமைகளை, உங்கள் கண்ணீரை, உங்கள் கவலைகளை, உங்கள் உபத்திரவங்களை, உங்கள் வியாதிகளை ஆண்டவர் கரத்திலே ஒப்புக் கொடுத்து அவர் பாதத்தில் வருவோம் என்றால் அவர் உங்களை வாளாக்காமல், உங்களை கீழாக்காமல், உங்களை மேலாக்குவார். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாரத்தில் உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று உங்கள் வலது பக்கத்தில் நின்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு உன்னை கைவிட மாட்டேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன். உலகத்தில் உங்களை பகைத்தவர்களுக்கு முன்பதாக, உங்களை வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்கள் தலைகளை நிமிர செய்வேன். உங்க தலைகளை நிமிர செய்வேன். எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு நின்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை நீர் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதிகளில் நீர் இறங்கி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் வார்த்தைக்கு நேரா போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஜெபத்தோடு தேவ பாதத்தில் இருப்போம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி தாரும். அடியனாவில் சுயமான வார்த்தை ஒன்றும் வந்துவிடக்கூடாது. அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் கர்த்தர் வார்த்தையை கவனிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் அநேக அவயவங்களை வைத்திருக்கிறார். அதில் ரொம்ப பிரதானமான, மிக பிரதானமான ஒரு உறுப்பாகும் நம்முடைய கண்கள். அல்லேலூயா. அதனால் இந்த கண்ணை குறித்த மிக தெளிவான ஒரு வேத விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபத்தோடு உங்க கூடாரங்களுக்கு உங்களை அனுப்ப ஜெபத்தோடு நிற்கிறேன். கேரளாவில் எனக்கு ஒரு நெருங்கின நண்பர் இங்க பக்கத்தில் தென்மலையில் இருந்தாங்க. அவர் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொன்னார். அவங்க அப்பா என்ன மாதிரி ஒரு ஊழியர். கொஞ்சம் வயது போக போக அவருடைய கண்கள் பார்வை குந்தினது. அந்த கண் பார்வை குறைந்து கொண்டு இருக்கிறதை அவர் உணர்ந்தார். நல்ல ஆரோக்கியமாக தேவனுக்கு பணியாற்றின ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னார், எனக்கு கண் நன்றாய் இருந்தது, ஆனால் இப்ப கண் பார்வை முழுவதும் போய்விட்டது. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். என்ன வார்த்தைனா,
ஆண்டவரே, இவ்வளவு நாள் என்னை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வைத்தீர். இப்பொழுது என்னுடைய கண்கள் பார்வை குன்றி போயிற்று. அதனால் நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். அவர் என்ன சொன்ன வாசகம்னா, நவ் ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஓகே. அன்னைக்கு சாயங்காலத்தில் படுக்க போவதற்கு முன்பதாகவே அந்த தேவ மனுஷன் கர்த்தரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நமக்கு நல்ல கண் பார்வை இருக்கும் பொழுதே வேதத்தை நன்கு வாசித்து தியானித்து முடிந்த வரையில் அதை மெமரி பண்ணுவதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை நான் ஒருநிலைப்படுத்த போகிறேன். கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கு. சொல்லுங்க. ஒரு காலத்தில் நம்ம இந்த புது ஜெனரேஷனுக்கு விளக்குனா என்னன்னே தெரியாமல் போயிடும். எல்லாம் லைட்டு, டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறது உலகம். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்கு. விளக்கை எதற்கெல்லாம் பயன்படுத்துவோம்? இருட்டிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள, இளைஜாதிகளிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள, சில குழிகளில் விழாதபடிக்கு நம்மை தற்காத்து கொள்ள விளக்கை பயன்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னதாக இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். ஒன்று நினைச்சு பாருங்க, கண்ணே தெரியாதவருக்கு வாழ்க்கையிலே அவர் இந்த உலகத்தினுடைய ஒன்றையும் அவர் பார்த்திருக்க மாட்டார். உங்களை விட என்னை விட நம்ம கண் செய்த பாவங்கள் எல்லாம் கண் தெரியாதவர் அந்த பாவத்திலிருந்து தன்னை தப்பித்து கொண்டிருப்பார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல கண்ணை தந்ததற்காக வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது போல உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னதான் இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். அநேகருடைய கண்களுக்கு ஒருவேளை சரீர பிரகாரமாக கண்ணுக்கு சில டிஃபெக்ட் இருக்கு. பார்வை குறைவு இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, அந்த கண்ணினுடைய கண்ணிமைக்குள்ளே சில ப்ராப்ளம் இருக்கிறது, சில கேட்ராய்டு என்கிற பல பலவீனங்கள் இருக்கிறது. நான் அதை பிரசங்கம் பண்ண வரல. இந்த கண் இந்த காலத்தில் பேஸ் பண்ணுகிற வேத அடிப்படையில் உள்ள விளக்கத்தை 12 சொல்வதற்கு இந்த காலையிலே வந்திருக்கிறேன். அப்போ உங்க கண்ணை குறித்து பைபிள் என் கண்ணை குறித்து சொல்லுகிறது, கண் சரீரத்தின் விளக்கு. அந்த கண்ணு, அந்த விளக்கு என்ன செய்யும்னா, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னதான் இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதை விட நமக்கு வெளியில பார்க்கறத கண்ணை விட உள்ள ஒரு கண் இருக்கு, அகக்கண். அதை குறித்து ஒரு டீட்டெயிலான விளக்கத்தை ஜெபத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 1 நீதிமொழிகள் 27:20. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறது இல்லை, அதுபோல மனுஷனுடைய கண்கள் திருப்தியாயிருக்கிறது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 திருப்தி அடையாத கண்ணு. சொல்லுங்க, என்ன கண்ணு? நம்ம கண்ணுக்கு கர்த்தர் போட்டிருக்கிற பேரு என்ன? இல்லது பீரோ முழுவதும் என்ன இருக்கும்? சாரியா இருக்கும். இந்த வருஷத்துல உழைச்சதுல பெரும்பாலும் வாங்கினது என்னது? சாரி தான் வாங்கணும். அல்லேலூயா. சகோதரமாரே, நீங்க என்னென்ன ட்ரெஸ் வாங்கினீங்களோ அந்த ட்ரெஸ்ல உங்க கண்ணு என்ன படாது? திருப்திப்படவே படாது. ஒரு வீட்டில் சமையல் அறையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் ஓடி உழைச்சி வயத்தை கட்டி அவன் சாப்பிட்டாலும் தெரியாது, வீட்டில் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒன்று குறையப்படக்கூடாது, எல்லாம் உப்பு முதல் கற்பூரம் வர எல்லாம் இருக்கும். அந்த கண் என்ன செய்யாது? திருப்திப்படாது.
நம்ம எல்லாம் அடிக்கடி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல ஃபங்க்ஷனுக்கு போவோம். அப்பா, கழுத்தில் நீ போடுறதுக்கு என்னது இருக்க இடமே இல்லை. ஆனாலும் இந்த கண் என்ன செய்யாது. அவங்க அதை விட அவங்கள விட நான் ஒன்றும் குறைஞ்சவா இல்லைன்னு சொல்லி இந்த கண்ணு படுத பாடு பெரும்பாடு. இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன் கண்ணு சில இடத்துல திருப்தி பட்டதில்லை, உங்கள் கண்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க எங்கெல்லாம் திருப்தி அடையலையோ, உங்க கண்ணை பார்த்து, என் கண்ணை பார்த்து கர்த்தர் சொல்லுதாரு, யாருடைய கண்கள் திருப்தி அடையலையோ நீங்க வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் படையில் இதுவரையும் வளராதிருக்கிறீர்கள். பல நேரத்தில் நமக்கு கீழானவைகளை உற்று பார்க்கிறோம், நமக்கு மேலானவர்களை நாம் கவனிப்பதில்லை. மன்னிக்கவும், நமக்கு மேலானவர்களை நம்ம பார்ப்போம், கீழானவர்களை கவனிப்பதில்லை. நீங்க சர்ச்சுக்கு ஒரு சில நமக்கு நம்ம பிள்ளைகள் இவங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அடிக்கடி நான் கவனிப்பது உண்டு. ஆனால் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸில் வர சொல்ல, ஒரு குழந்தைக்கு சுடிதாரில் இங்கே ஒரு கிளி, காலில் ஒரு கிளி, அந்த பிள்ளையை என்னைக்காவது உங்கள் பிள்ளைகள் கவனித்ததுண்டா? சாது கொச்சு குஞ்சுங்கிற கேரளாவில் தேவ ஊழியத்தை செய்தவர் தன் மனைவிக்கும் தனக்கும் ஒரே ஒரு வஸ்திரம் மாத்திரம். ஆனால் அவர்கள் அதில் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் உண்மையாய் செய்த ஊழியத்தின் வாயிலாக அந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறார், மகனே, உனக்கு எவ்வளவெல்லாம் நன்மை உனக்கு தந்தேன், எவ்வளவெல்லாம் உயர்வை தந்தேன், உன்கிட்ட என்னதில்லை, திருப்தி இல்லை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க, உங்க கணவனில் நீங்கள் திருப்தியான அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்க மனைவி நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்குள்ள திருப்தியா இருக்கு? உங்களுக்கு தந்த வீட்டில் திருப்தியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தந்த தொழில திருப்தியா இருக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா நம்ம வேதத்தில் வளரலன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், உனக்கு தந்த நல்ல கணவனுக்கு நீ திருப்தி அடையாமல் போனால் நீ பாடின, ஆடின, ஆராதித்த எல்லாம் விருதாவா என்று இன்னைக்கு காலையிலே நம்மை படிப்பிக்கிறார். ஒன்று, திருப்தி அடையாத கண்ணு. இன்னைக்கு காலையிலே போதும் என்கிற மனதை உடையவனாய் எதை கேட்டாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் உள்ள கண்களாக நம்முடைய கண்கள் மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்பர் 2, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. ரோமர் 3:18. தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. நம்பர் 2, நம்ம கண்ணுக்கு கர்த்தர் போட்டிருக்கிற குறைபாடு என்னன்னா, கேட்ராய்டு இல்லை, கண் விழிகளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம கண்ணுக்கு என்ன பயம் இல்லையா? தெய்வ பயம் இல்லை. இந்த கை அவ்வப்பொழுது சில இடங்களுக்கெல்லாம் வேலை பார்க்க சொல்ல தன்னை தற்காத்து கொள்ளுகிறது. ஆனால் நம்முடைய கண்களுக்கு என்ன கிடையாது, என்ன பயம் இல்லை. உலகத்தில் எல்லாத்துக்கும் பயப்படும் இந்த கண்ணு. ஆனா தெய்வத்துக்கு முன்பதாக தெய்வ பயம் இல்லாத கண்கள். கண் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்திலும் உங்க கண்ணை பார்க்கறதுக்கு இந்த வேதம் அனுமதிக்காது. இந்த கண் இருக்கிறதுனால எல்லாம் செய்தலாம்னு சொல்லி செய்ய அனுமதிக்காதது இந்த வேத புத்தகம். ஆதலால் உங்க கண்ணுக்கு இன்னைக்கு ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே, இந்த கண்ணு யார பயப்படணும்? தெய்வ பயம் உள்ள கண்ணு. இந்த கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கிறது. இது என்னதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து அப்படியே அந்த இருதயத்துக்கு கொடுத்து இந்த கையை வச்சு செய்ய வைக்கும்.
இந்த கண்ணுக்கு இன்னைக்கு தேவ சமூகத்துல குதிரைக்கு என்ன போடுவாங்க? கடிவாளம் போடுகிறது போல. ஏன் குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்காங்கன்னு யாருக்கா தெரியுமா? இது ரொம்ப வாய் பார்க்கிற ஒரு மிருகம். இது சரியாக அங்க இங்க வேடிக்கை பார்த்தனால தன் எஜமானனை யுத்தத்துக்கு போகும் பொழுது எது காரியத்திற்கும் அது சரியா செய்யாது என்று அறிந்து அதுக்கு கடிவாளம் போகிறது போல தேவ பயபக்தியில இந்த கண்ணு மாறல. இந்த கண்ணு தேவ பக்தியில மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இது விளக்கு. இந்த விளக்கு சரியாக இருந்ததென்றால் வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறும் என்பதை ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். 1 திருப்தி அடையாத கண், 2 தேவ பயம் இல்லாத கண்ணு, 3 வாசிக்கல 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 14. விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோடாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பலகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம எல்லாருடைய இந்த சபை கூடி வருவதற்கு எல்லா நாளும் நம்ம இப்படி கூடி வருவதற்கு அல்ல. இந்த சபை கூடி வரவு, இந்த சபை கூடி வரவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிறது அக்கறை நாட்டுக்கு நம்ம போகணும். எங்க போகணும்? அக்கறை நாட்டுக்கு போவதற்கு விபச்சார மயக்கத்தில் இருக்கிற இந்த கண்ணுக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தருவதற்கு நம்ம அக்கறைக்கு யாத்திரை செய்கிற, அக்கறைக்கு போகிற யாத்திரைக்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. விபச்சார மயக்கத்தில் நிறைந்தவர்கள். என்ன விபச்சாரம்? உன் கணவனை அல்லாமல் வேறொரு புருஷனோடு தொடர்பு வைக்கிறது விபச்சாரம். உன் மனைவி அல்லாமல் வேறொரு பெண்ணோடு நீ தொடர்பு வைப்பது விபச்சாரம். அந்த விபச்சார மயக்கத்தில் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டொழிந்தவர்களுமாயிருக்கிற கண்களுடையவர்களாக உங்க கண்கள் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளையே, நீ எது பார்க்கணும், எது பார்க்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று இந்த வேதம் உனக்கு ஒரு கண்ணை தந்திருக்கிறது. அந்த கண்ணை ஓ மன விருப்பத்தின்படி, ஓ இஷ்டப்படி வாழ்ந்தால் ஓ கண் தேவனுடைய சமூகத்தில் உன் கண்ணி நிமித்தம் உனக்கு நரகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளினால பழகின இருதயமுடையவர்களாய் சாபத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றி விடுவார். 2025 நம்மை விட்டு போறது. நம்ம ஒரு புதிய ஆண்டை வரவேற்க போகிறோம். அந்த ஆண்டை பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த கண்ணுக்கிட்ட ஒரு ஆபரேஷனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கண்ணுக்குள்ள ஆபரேஷன் என்னன்னா, விபச்சாரத்தின் தன்மையை விட்டு, பாவத்தின் தன்மையை விட்டு உங்க கண்களை தேவ சமூகத்தில் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை புதிதாய் உருவாக்குகிறார். ஒரு புதிய கண்ணை இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்களுக்குள் சரீரத்துக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அதை நீங்கள் வாங்கி அதை ஃபிட் பண்ணிக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். இல்லாவிட்டால் நீங்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்பதை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 4ஆவதாக நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கரங்களை தட்டி. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன பாருங்க, இந்த குனிஞ்சு நடக்கிறவனை ஒருபோதும் என்ன செய்யாத, நம்பாத. உண்மைதானே?
கவுந்துக்கிட்டே போவான், ஆனால் உள்ளதை அவ்வளவுத்தையும் ஸ்டடி பண்ணிடுவான். கவுந்துக்கிட்டே போவான், சகலத்தையும் கேட்ச் பண்ணிடுவான். அவனை நம்ப கூடாதுன்னு சொல்லி இந்த பைபிள் என்ன சொன்ன, அவன் கண்ணு என்ன செய்யணும், ஸ்ட்ரெயிட் ஃபார். தப்பு பண்ணவன் தலை குனிவான். உங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பேச்சிலையோ செயலிலோ யாராவது உங்களுக்கு இடரலா இருந்தா இவங்க முகத்தை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு நாள் கலகலன்னு கெட்டி பிடிச்சு, அப்பா நாங்க தான் நண்பர்கள், பாஸ்டர் பார்த்துக்காங்க, நாங்க தான் ஃப்ரெண்டு. கடையில் பார்த்தா ஃப்ரெண்டும் இல்லை, சர்ச்சுக்கு வர சொல்ல உங்களை கரெக்டாக தூக்கி ஸ்ட்ராஸில் இன்னைக்கு இந்த சகோதரிக்கு இவளுக்கு என்னது இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த தந்த கண்ணு எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கணுமா, நேராக பார்க்க. கண்ணு அக்கம் பக்கம் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே 2025 ஆண்டு ஒவ்வொரு மாதமும் எனக்கு தந்தீர், வாக்குத்தத்தம் தந்தீர். ஆராதனைக்கு வர சொல்ல தேனிட்ட பணியாரம் போல நீர் எங்கள் போதகரை கொண்டு வந்த தேவனுடைய ஊழியக்காரனை கொண்டு நீ பேசினீர். ஆண்டவரே, என் கண் இன்னைக்கு நேரா இருக்கிறதா, என் கண்ணு நேரா இருக்கிறதா, என் கண்ணிமை உமக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்கிறதா. இந்த வாலிப பிள்ளைகள், நாங்கெல்லாம் வாலிபத்தில் கடந்து வந்தனால சொல்லுதேன், இந்த கண்ணு எங்கேயாவது ஒரு விருந்து வீட்டுக்கு போனா, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா அது துரு துருன்னு முழிக்கும். முழிக்காத, முழிச்ச அவ்வளவுதான், உன் அபிஷேகம் போச்சு. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணு எப்படி இருக்கணுமா, நேர பார்க்கணும். அதனால இனிமேல் யாராவது கமுந்து நடந்தீங்க, இன்னைக்கு அதை டாட்டா சொல்லிருங்க. இனி நான் என்ன செய்ய மாட்டேன், பொட்ட பிள்ளையில இப்படி கமுந்து பௌமியமாக நடக்கணும். நடக்காத, நாளை உண்மை வெளிப்பட்டுரும். ஸ்ட்ரைட்டா நட. மடியில கணம் இருந்தா பயமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணு எப்படி இருக்கணுமா, நேரா பார்க்கணும். அதை விட சூப்பர், இந்த கண்ணிமை ரொம்ப மோசமானது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையா என்ன இருக்கணும், கரெக்டா இருக்கணும். சர்ச்சுக்கு வரத மாதிரி நீ நடந்து வெளியில போகணும், வீட்டிலையும் அப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 3. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 3. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல், கரங்களை தட்டி நம்ம கிட்ட சும்மா மாதிரி. உத்தரம் என்ன தெரியுமா, இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பீம், அப்படிதானே? ஒரு காலத்துல நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு உத்தரம்னா என்னன்னு தெரியாம போகிற போகுது. என்னது உத்தரம்? பழைய காலத்துல நம்ம வீடு சொல்ல, அப்பா உத்தரத்துல அந்த வீடு நிற்கும். இப்ப சிமெண்ட்ல நிற்குது, இப்ப காங்கிரீட்ல நிற்கிறது. இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை கொஞ்சம் உள்வாங்கணும், நீங்க படிக்கணும். நீ உன் கண்ணில் இருக்கிறது என்னது, உத்தரத்தை உணராமல். பெரிய சுமடு இருக்கிறது. நீ செய்கிற வேலை, நீ தேவனுக்கு பிரியமல்லாத அநேகருக்கு வேலை வைக்கிறது, அநேக குடும்பத்தை கெடுக்கிறது, அநேக குடும்பங்களுக்கு பிரச்சனை உருவாக்கி சண்டை போட்டுக்கிட்டு, பக்கத்தில் அவாக்குள்ள துரு என்னது இருக்கு, மற்றவ கண்ணில் என்ன இருக்கு, துரும்பு. பத்தியா அவா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். இன்னைக்கு பாஸ்டர் ராஜ் பிரதருக்கு நல்ல வாங்குன்னு வச்சு விட்டாரு பிரதர். அவருக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் அம்மாவுக்கு சரியான வீக்கு. பாஸ்டர் சம்மட்டி எடுத்து அடிச்சிட்டாரு. நம்ம ஆட்களுடைய ஸ்டேட்மெண்ட், நோ, பாஸ்டர் அம்மாவுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வந்த தேவ வசனம் அல்ல, பிரதர் ராஜுவுக்காக பிரசங்கம் அல்ல, இது சகல சபைக்கும் பிரத்யேகமாக, இது யூடியூப்லையும் டிவி சேனல்லையும் ரீச் ஆகுகிற பிரசங்கம். இது கேட்கிறவன் திருந்தினால் அவன் தான் உண்மையுள்ள கிறிஸ்தவன் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர், ஏன் கண்ணில் என்ன உத்தரம் இருக்கிற ஆண்டவரே? தெரியுமா, சின்னதா முடி மாதிரி இருக்குமா, பெருசு.
ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு துரும்பு. துரும்புன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? இன்னைக்கு நல்ல பாருங்க, ஸ்டெதஸ்கோப்பில் தான் அதை பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் கண்ணினுடைய உத்திரத்தை கண்டிப்பா நீ தூக்கி மாற்றணும். உன்கிட்ட உன் கண்ணு சில நேரத்தில் சொல்லி கொடுத்து, இந்த கண்ணு ரொம்ப ஓவரா பார்க்குது, ஓவரா காரியங்களை செய்ய வைக்கிறது. இந்த கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் அழைக்கிறார். ஆறாவதாக 119 சங்கீதம் வசனம் 3. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் வழிகளில் நடக்கிறார்கள். எல்லாரும் பாருங்க, இந்த கண்ணு என்ன செய்யக்கூடாதான்? அநியாயம் செய்யக்கூடாது. ஆமே, ஹலோ, சத்தம் இல்லையே? ஒரு சிரிச்ச முகத்தோடு இந்த பிரசங்க கேட்க உங்க மைண்ட் இதுவரையும் அலர்ட் ஆகலையே. இது கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, நான் எங்கெல்லாம் இதை சரி பண்ண வேண்டும் என்று. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளே வாரீங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் வந்தா உங்களுக்குள்ள அந்த ஸ்பேரை எல்லாம் சரி செய்து தான் இந்த ஒர்க் ஷாப் உங்களை உங்க வீட்டுக்கு விடும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இப்ப யாருன்னு நம்ம பார்க்க போறோம். கர்த்தரின் வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்ன செய்ய மாட்டாங்க? அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். நம்ம கண்ணு எந்த நிலையில் யாருக்கும் அநியாயம் செய்ய கூடாது என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். இந்த கண்ணு பார்க்க சொல்ல இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கண்கள் எல்லாம் ரொம்ப அழகான கண்கள். ஆனா இந்த கண்ணு காட்டி கூட்டுகிற செயல்பாடுனால நம்ம ரொம்ப இடத்துல வெட்கப்பட்டோம், ரொம்ப இடத்துல தூற்றப்பட்டோம், ரொம்ப இடத்துல யாருக்கும் வேண்டாதவர்களாய் தள்ளப்பட்டோம். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுதாரு, மாயையான உலகத்துல தேவ சமூகத்துல நான் நீதி செய்கிற வேதத்தின் உத்தம மார்க்கத்தாராய் மாற்றப்பட என் கண்ணோடு ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏழாவதாக சங்கீதம் 73 வசனம் 7. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பார் பார்க்கிறது, விரும்புதலும் கரங்களை தட்டி. இனி இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 or 3 minutes உங்க பைபிள் எல்லாம் கொஞ்சம் மூடி நீங்க இந்த வார்த்தைக்கு இந்த உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை ஒன்னஸ் படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவன் எவ்வளவு கொழுப்பா பேசுறான் தெரியுமா பாஸ்டர்? அவன் எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா பாஸ்டர்? சொல்லுதமா சொல்லலையா? இன்னைக்கு காலையில் இங்க இருக்கிற நான் உள்பட எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணுல என்ன இருக்கு? கொழுப்பு இருக்கு. சோத்திரம். என்ன இருக்கு? கேட்ராய்டு எல்லாம் கிடையாது. உன் கண்ணுல என்ன இருக்கு? கொழுப்பு இருக்கு. எல்லாரும் கவனிக்கீங்களா? உன் கண்ணுல கண்ணுல இருக்கிற கொழுப்பை மாத்தினா சகலமும் கரெக்டா மாறிடும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்ணுல என்ன ஆண்டவரே கொழுப்பு இருக்கு? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கண் கண்டதை கை செய்யணும். இந்த கண்ணுக்குள்ள கொழுப்பு வந்துச்சுன்னா கையும் கொழுப்பாயிரும். கண்ணுல கொழுப்பு வந்தா கையில என்ன வரும்? பாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் நான் 10:30 தான் அதுக்குள்ள வருவேன். அதுக்கு பேர் தான் கொழுப்பு. அதுக்கு பேர் தான் கொழுப்பு. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பேர் தான், வாய் திறந்து சொல்லுங்க, கொழுப்பு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, என்ன பார்த்து, ராஜன் வாங்கிட்ட கொஞ்சம் கொழுப்பு உன் கண்ணில் இருக்கடா. இந்த கொழுப்பை உன் கண்ணில் இருந்து மாற்றினா நீ இந்த ஊர்ல பெரிய ஆளு. ஆமை சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் சோத்திரம். இந்த
கண்ணு, நல்ல கண்ணை ஆண்டவர் தந்திருக்காரு. ஒரு ஆளையில சொல்லுங்க, கண்ணை வேணா ஒன்று தொட்டு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தந்த கண்ணுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த கண்ணு எப்பவும் என்ன ஆகக்கூடாது? கொழுப்பாக மாறக்கூடாது. ஒரு அலையிலுயா. இன்னைக்கு வீட்டிலே இருந்திருக்கலாமா பாஸ்டர்? இன்னைக்கு வீட்டிலே இருந்திருக்க, என் கொழுப்பு அப்படியே படம் போட்டுலையா காட்டுதே. இன்னைக்கு வீட்டில் எந்த கண்ணு எவ்வளவு கொழுப்பை பட்டு பார்த்து சண்டை போட்டுச்சு, இந்த கண்ணு எவ்வளவு கொழுப்புல என்னதெல்லாம் செய்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுதார், உன் கண்ணினுடைய கொழுப்பை இன்னைக்கு வெளியில மாத்தணும். நான் உனக்கு அழகான கண்ணை தந்திருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்க, என்ன கண்ணை தந்திருக்கிறேன்? சங்கீதம் 18:27. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். என்ன கண்ணு? மேட்டிமையான கண்ணு. நம்ம இந்த வாயில நம்ம குடும்பத்தை எல்லாம் பெருமை அடிப்போம் தெரியுமா? நம்ம படிப்பை பெருமை அடிப்போம் தெரியுமா? எங்க ஊர்ல யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ எங்களுக்கு தான் முத வீடை தந்தாரு. சந்தோஷம். ஏன் அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு. மேட்டிமையான கண்ணு நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். நான் அன்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட, அது உங்களுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பிறந்த வீட்டை புகுந்த வீட்டில் போய் என்ன செய்யாத, பெருமை பாராட்டாத. இன்னைக்கு காலையில் என் ஊழியெல்லாம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்தினுடைய வேதனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் சகித்து கொள்ள முடியாத அளவு சில வேதனையின் வழிகளில் நான் போயிருக்கிறேன். இன்னைக்கு மன்னன ஓசில யாருடைய வீட்டிலையும் ஒரு அடுப்பு இருந்தது இல்லை. மண்ணெண்ணெய் ஓசில ஊற்றி அது பர்னரில் வந்து, அது பர்னர் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது மொத்த அந்த பாத்திரத்தையும் கரியாக்கிவிடும். அப்படியெல்லாம் ஊழியம் செய்து அதில் இன்னைக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லி அதை நினைத்து வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஒன்றுக்கு பெருமை இல்லை, ஒன்றுக்கும் மலையாளத்தில் நிகழம் இல்லை. தேவரீ சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்ணை என்ன செய்திருவீர். ஆண்டவரே, என் பிள்ளை ஏதாவது மேட்டிமை பேச சொல்ல, என் கணவன் ஏதாவது மேட்டிமை பேச சொல்ல, என் மனைவி ஏதாவது மேட்டிமை பேச சொல்ல, ஏமா மேட்டிமையான கண்ணு நமக்கு வேண்டான்னு சொல்லி எங்க பாஸ்டருக்கு ஒரு மேட்டிமையான கண்ணை தரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிற சபை விசுவாசியாய் நாம் மாறுவதற்கு நமக்குள் இருக்கிற மேட்டிமையான கண்ணை தூக்கி தோறறியணும். இன்னைக்கு கண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் ஆக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீங்க ஐசியூவில் இருக்கிறீங்க. இந்த ஐசியூவில் ஆண்டவர் உங்களுடைய கண்ணை இன்னைக்கு பதம் பார்த்து சரி செய்து உங்களை ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய கண்ணை உங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28:27. தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைதான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனோ. கரங்களை தட்டி. இன்னைக்கு சபைகளில் என்ன படிப்பிக்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமாக கர்த்தருக்கு கொடுக்கணும், தசம பாகத்தில் உண்மையா இருக்கணும். நல்லது, கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதம். இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும், ஊரும். இன்னைக்கு காலையில் நீங்க எப்பவும் அளந்துதானே சாப்பாடு வைக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு சாப்பாடை எடுத்துட்டு நம்ம போற வழியில எத்தனையோ பேரை பார்க்கணும், யாருக்காவது ஒரு சாப்பாடு கொடுத்தது உண்டா? பாச எங்க காரியம் ஓடதே கஷ்டம். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, ஏழைகளுக்கு இறங்குகிறவன். யாருக்கு கடன்? எங்க அப்பாவுக்கு கடன் கொடுக்கிறான். எங்களோட வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா, எங்க எல்லாம் உள்ளதை கொண்டெல்லாம் ஏழைகளுக்காக ஊழியர்களுக்காக என்னைக்கு இந்த கை செய்திச்சோ, அன்னையிலிருந்து இந்த கையை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, தரித்திரருக்கு கொடுக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், தாட்சி அடைய மாட்டான்.
தர்மம் கொடுத்து ஒருத்தன் கெட்டு போனதாக வரலாறே இல்லை. உங்களில் அநேகர் கஷ்டப்பட்டவன் என்று, ஏழை என்று தூதனையும் கர்த்தரையும் என்ன செய்தது உண்டு? போஷித்தது உண்டு. இன்னைக்கு நீங்க தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் உங்க கண்கள் அவங்கள விலக்கி போயிட்டுன்னு சொன்னா என்ன வரும்னு சொல்றாரு? சாபம் வரும். இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனையோடு போன, ஆண்டவரே நான் சபைக்கு கரெக்டா தசமபாகம் கொடுத்துருந்தேன், எங்க பாஸ்டருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை செய்கிற, நல்லது 100% நல்லது. ஆனால் நீங்க செய்ய தவறினதை, உங்க கண் செய்த தவறினதை சொல்லுகிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறதுல, தரித்திரருக்கு கொடுக்கிறதுல, விதவைகளுக்கு கொடுக்கிறதுல உங்க கண்கள் தாட்சி அடைந்து விடக்கூடாது. நீங்கள் அதை செய்ய வேண்டும். அது செய்யாமல் போனீர்கள் என்றால் அநேகர் இதில் சாபம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொண்டு செல்ல போகிறேன். மத்தேயு 18:9. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போட்டுரு. 2 கண்ணுடையவனாய் ஏரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாக ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். கரங்களை தட்டி. இன்னைக்கு உண்மையா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா இதில் இருக்கிறவங்க ஒருத்தருடைய கண் இன்னைக்கு இந்த பூமியில் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் இந்த கண் பல நேரத்தில் இடறல் அடைஞ்சிச்சு. பார்க்கக்கூடாததை பார்த்துச்சு, பார்க்கக்கூடாது என்று உணர்த்தியும் அநேகத்தை நாம் பார்த்தோம். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்யணும்? பிடுங்கி போகணும். இது ஒரு கடின உபதேசம், அப்படிதானே? ரொம்ப ரொம்ப ஹார்டான வேர்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணு உனக்கு இடரலாய் இருந்து 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்துக்கு தள்ளப்படுவதை, ஒற்றை கண்ணை. நமக்கு இந்த பட்ட பேர் போடுறதுல நம்ம சூப்பர் ஆட்கள் தெரியுமா? ஆனால் எங்கள் அப்பா சொல்லுறாரு, ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிக்க உனக்கு அது நலமாயிருக்கும். நம்ம முகவரையா சொல்லிட்டேன், இந்த வீடு, இந்த ஊரு நமக்கு ஒரு வாடகை வீடு. ஒரு அலையிலே சொல்லுங்க, வாடகை வீட்டிலிருந்து நம்ம அக்கறை நாட்டுக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பயணத்தில் இந்த கண் என்ன செய்யக்கூடாது? இடரல் அடைந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, இந்த 2025 வருஷத்துல உன் கண்ணு பலதுல இடரல் அடைஞ்சிச்சு. உன் கண்ணு மதுபானத்தை தேடி போனது. உன் கண்ணு பார்க்க கூடாத மோசமான வீடியோவை பார்த்துச்சு. உன் கண்ணு தேவனுக்கு பிரியமல்லாத எங்கெங்கெல்லாம் போஸ்ட் இருந்துச்சோ அந்த போஸ்ட்ல போய் உன் கண்ணு பார்த்துச்சு. பல அழகான நபர்களை உன் கண்ணு இச்சிச்சு. அதனால 2 கண்ணு தப்பு செய்தன, ஒரு கண்ணை பிடுங்கி நீ எரி நரகத்துக்கு போகிறதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாக பரலோகத்துக்கு போக உன் கண்ணோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். 11 ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாதே, மலைக்கு கரங்களை தட்டி. நான் அந்த வசனத்தை மொத்தத்தில் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு வாசித்து 26 வரை உங்களுக்கு சொல்ல நான் டைம் ஓடிடும். லோத்து யாரு? லோத்துக்கிட்ட ஒரு மெசேஜ் வருது, நீயும் உன் குடும்பமும் ஸ்பீடப் பண்ணி
நான் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போம். எங்க போ? எங்க போ? மலைக்கு ஓடிப்போம். உண்மையில் நான் அடிக்கடி இந்த லோத்துவை குறித்து படிக்க சொல்ல, எனக்கு அழைப்பை ஏற்று போகாட்டலும் இங்க லோத்து கீழ்ப்படிஞ்சான். எங்க? இந்த லெசன்ல, இந்த சாப்டர்ல லோத்து கீழ்ப்படிஞ்சான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனா கூட ஒருத்தி இருந்தா பார்த்தீங்களா? அவ பேர் யாரு? மனைவி. அவ கண்ணு பின்னிட்டு பார்த்தது. அவ கண்ணு பின்னிட்டு பார்த்தது. உலகத்தில் பிறந்த எல்லா பொம்பளை ஆட்களையும் மரித்தவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்ணாத ஒரே ஒருத்தி யாரு? லோத்துவின் மனைவி. இப்போ யாரா நிற்கிறா? டுடே, ஸ்டில் டுடே, இன்னைக்கு வரையும் அவள் யாரா நிற்கிறாள்? சகோதரிமாரே, சகோதரன்மாரே, உங்க கண்ணு என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு பார்த்து விடக்கூடாது. நீங்கள் ஒரு நாளிலே இந்த ஊரில் அவ்வளவு ரவுடியாக இருந்தீங்க, மோசக்காரனாக இருந்தீங்க. பேப்பரில் நம்ம பேர் தான் வந்துச்சு. ஊரில் நம்மளை எல்லா இடத்துலையும் சொன்னாங்க, இவனை மாதிரி இவளை மாதிரி மோசக்காரி மோசக்காரன் ஒருத்த இல்லைன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு உங்களை சாட்சி பகிர நிலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ லோத்துவை மாறி என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தை பேசுதோமா? பொய் சொல்லுதோமா? உங்க வாயிலிருந்து என்ன புறப்படக்கூடாதா? கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. ஏன்னா இது துதிக்கிற நாவு, இது கர்த்தரை ஆராதிக்கிற நாவு, இது கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடுகிற நாவு. நம்ம ஆராதனை எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு தெரியுமா? நம்ம ஆராதனை, நம்ம சபை ஆராதனை, நம்முடைய சபையின் மக்களுடைய வளர்ச்சி எவ்வளவு டெவலப் ஆகிருக்கு தெரியுமா? ஆனால் டெவலப் ஆகாம இருக்கிறது நம்ம நாவு, நம்ம கண்ணு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. உன் கண்ணு சோதோம் கொமோராவை பார்க்கக்கூடாது. ஏன்னா சோதோம் கொமோரா ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, அப்பனும் பிள்ளையும் யாருன்னு தெரியாது, அக்கா தங்கச்சி யாருன்னு தெரியாது. அவ்வளவு மோசம் போன அந்த ஊர்ல இருந்து லோத்துவ கூப்பிட்டு சொல்லாரு, எப்பா வா, நான் உன கைய பிடிச்சு உன்னை எங்க கொண்டு போயிருந்தேன்? மலைக்கு கொண்டு போய் நீ தப்பிச்சுக்கிடுவ. இந்த எரிகிற நரகத்திலிருந்து, பூமியில ஒரு பெரிய நரகமாகும் அந்த சோதோம் கொமோரா பட்டணம். இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு தெளிவா பேசாரு. உன் கண்ணுக்கு இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாம போக கூடாது. உன் கண்ணை சரியா ஆபரேட் பண்ணி தான் இந்த இடத்துல இருந்து போகணும். இனி உன் கண்ணு இப்படிப்பட்ட கொழுப்புள்ள காரியத்தை செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன இந்த இடத்துல இன்னைக்கு கொண்டு இன்னைக்கு நிறுத்தி, சும்மா சாதாரணமா நிறுத்தல இல்லே, ஒழுங்கா ஜனத்துக்கு சொல்லுது, இவங்க தந்த காணிக்கையும் அதெல்லாம் வாங்கிட்டு சச்சையும் கட்டி நீயும் பெரிய ஆளானா உடனே பரலோகத்தில் உட்கார விட மாட்டேன். உனக்கு தான் முத நரகம். ஜனத்தோடு உள்ளதை உள்ள சொல்லி விட்டுரு. அவன் திருந்தனானோ திருந்தலையோ அது அவன் கையில நான் கணக்கு கேட்டிருப்பேன். வாங்கிட்ட கொடுத்த கணக்கை நீ சரியா செய்தே ஆக வேண்டும் என்று என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து உத்தரவாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இது ஒரு உத்தரவாதத்தின் ஊழியம். ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல ஒரு இல்ல மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, அவன் ஆர்க்கும் கடக்காரன் அல்ல. நான் இப்ப சத்தியத்தை பேசினால உங்க காணிக்க குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு கர்த்தர் வேற இடத்துல இருந்து ராஜபாச லிஃப்ட் பண்ணுவாரு. ஆமென் ஆமென். கடைசியாக ஒரு கண்ணை சொல்லி உங்களை உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன். மத்தேயு 14:3, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. போதும் எல்லாரும் இங்க பாருங்க. சூழ்நிலைகளை இந்த கண்ணு பார்க்க கூடாது. சொல்லுங்க பாப்போம். என்னத என்னத
நம்ம சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம் தெரியுமா? இப்போ என்கிட்ட 2 விசுவாசி வராங்க. இந்த 2 விசுவாசியை பொதிந்து பேசணும்னு சொன்னேன்னு வச்சுக்காங்களா, நீங்களும் எல்லா இடத்துலையும் பொதிய தொடங்குவேன். நான் லெஃப்ட் ரைட் இதுதான் சத்தியம்னு சொல்லி சொல்ல 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 நீங்கள் நான் ஆட்டோமேட்டிக் நான் உங்களுக்கு பகையாளி அல்ல, நீங்கள் எனக்கு பகையாளி ஆயிடுதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்த பண்ண வந்த மனுஷன் யாரு? யோவான். இப்போ யோவானை குறித்து தான் இப்போ படிக்கிறோம். நல்ல உள்வாங்கணும். நான் அதை உங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லி உங்களை எவ்வளவு சீக்கிரத்தில் வீட்டுக்கு விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விட போகிறேன். தங்கச்சி வாசிமா, அதே வசனத்தை வாசி. மத்தேயு 14:3 திருப்பி வாசி. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவினுடைய மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தார். அங்க கீழே ஏனெனில், அங்கதான் பாயிண்ட். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது இதான் ஊழியக்காரன். நீ இப்படி தப்பு பண்ணுத, நீ இதை கொண்டு தசம பாகத்தையும் உள்ள கொண்டு போடுறத, நீ வாரம் முழுவதும் இஷ்டப்படி போகுது, இது சந்தேகம் அல்ல, நீ அப்படி போக கூடாதுன்னு பிரசங்கிக்கிற இடம் தான் இது. வாசிக்கணும். சோத்திரம். ஆமே. பாருங்க சாத்தா எப்படி தந்திரம் பண்ணுதான் பாருங்க. இவ்வளவு டான்ஸ் ஆட வச்சு மகளை என்ன ஆட வச்சு, டான்ஸ் ஆட வச்சு, நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன். அவ கிளியரா சொன்னா, எனக்கு யார் தலை வேணும்? யார் தலை வேணும்? பைபிள் படிக்கலாம். உங்க சர்ச்சுக்கு பேர் என்னது? பைபிள் ஃபெய்த் மிஷன் திருச்சபை. நீங்க வேதத்தை பார்த்து வேடிக்கை பார்க்க சொல்ல எனக்கு ஏதோ பெரிய கோபம் வருது. டான்ஸ் ஆடி வந்துட்டு உடனே உனக்கு என்னமா வேணும் நம்ம கேட்போம்ல, என்ன வேணும்? இப்போ நான் லிட்டோவுக்கு சொன்ன ஒரு பெரிய காரியம் இப்போவுமே எனக்கு மனசாட்சி குத்தும். லிட்டோ +2 டாப் மார்க் எடுத்தேன்னு சொன்னால் உனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன் அப்படி சொன்னேன். ஆனால் அந்த பைக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் நான் பயன்படுத்தின டியோவை அவனுக்கு கொடுத்துருக்க ஒரு அலையில சொல்லுங்க. எனக்கு தெரியும் இவனுக்கு பெரிய பைக்கு கொடுத்தா இவன் கரெக்டா செங்கோட்டையில பப்பான்னு வந்து நிற்பான். எனக்கு நல்லா தெரியும். சென்னையில தேக்க வந்துடுவான். கிளியரா அந்த வண்டியில வந்துட்டு சொல்லுவான். நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. குட்டிக்கானத்துல இருந்து கொடுத்ததுல ஒரு 2 மாசம் கழிஞ்ச உடனே பப்பா எங்க இருக்கேன்னு கேட்டானா வீட்டில் இருக்கு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்க அடுத்த 5 நிமிஷத்துல எங்க வந்து நிற்கிறான்? வீட்டில் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணு சிலதை இந்த ஆண்டு செய்திருக்கு. உன் கண்ணு சிலதை செய்திருக்கு. வருஷத்தின் கடைசியில உங்க கண்ணை ஆண்டவர் அப்படியே கேட்சப் பண்ணி உங்க பாஸ்ட் கையில கொண்டு வந்துட்டாரு. யாருக்கிட்ட? உங்க பாஸ்ட் கையில கொண்டு வந்துட்டாரு. பாஸ்டர் ராஜன், நான் உனக்கு இந்த கனமான பணியை தந்து உன்னை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார வச்சு உன் ஜனத்தினுடைய உன் கண்ணினுடைய சில வியாதிய டாக்டரை போல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். டாக்டர் கூட இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. டாக்டர் உங்கள்கிட்ட 2 காரியம் சொல்லுவார். 1 உங்களுக்கு கேட்ராய்டு இருக்கிறது, 2 உங்கள் கண்ணுக்குள்ள பார்வை குறைவு இருக்கிறது, 3 உங்கள் கண்ணுக்கு ப்ரெஷர் இருக்கிறது. இதுதான் டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். 2வது, இந்த சயின்ஸ் படித்தவங்க, டாக்டருக்கு படித்தவங்க, நர்ஸுக்கு படித்தவங்களுக்கு நல்லா பாருங்கள், இந்த மூளையிலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நரம்பாகும் இந்த 2 கண்ணை கனெக்ட் பண்ணி மூளைக்கும் இந்த கண்ணுக்கும் உள்ள தொடர்பை கொடுத்து இந்த கண்ணு கண்டதை கை செய்ய வைக்கிறது. எவ்வளவு சிருஷ்டியின் மகத்துவத்தின் நாயகர் சொல்லுகிறாரு. அப்படி தந்த கண்ணை நீ தேவனுக்கு பிரியமல்லாத இடத்துல உன் கண்ணை கொண்டு போய் நீ எரிநரகத்தில் போய்விடக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தையை உங்களுக்கு பங்கிட்டிருக்கிறார். திரும்பி வருவோம். 1 திருப்தி அடையாத கண்ணு. என்ன கண்ணு? திருப்தி அடையணும் இந்த கண்ணில். அதான் கிறிஸ்தவன். 2 தெய்வ பயம் இல்லாத கண்ணு. என்ன கண்ணு? தெய்வ பயம் இல்லாத கண்ணு. 3வது
விபச்சார மயக்கத்தில் நிறைந்த கண்ணு. 4 அக்கம் பக்கம் நேர பார்க்காத கண்ணு, அக்கம் பக்கம் பார்க்கிற கண்ணு. 5 மற்றவர்களை குறை சொல்லுகிற கண்ணு. 6 மாயையான உலகத்தை பார்க்கிற ஒரு கண்ணு. 7 கொழுப்பு நிறைந்த கண்ணு. என்ன கண்ணு? கொழுப்பு நிறைந்த கண்ணு. 8 மேட்டிமையான கண்ணு. 9 தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்கி பார்த்து நடக்கிற கண்ணு. 10 இடறல் உண்டாக்கும் கண்ணு. என்ன கண்ணு? இடறல். உன் கண்ணு இடரலா இருந்தா என்ன செய்யுது? இடலான. அடுத்து பிள்ளைகளை பார்க்கிற கண்ணு. பாருங்க, சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல எவ்வளவு கண்ணு வைக்க பார்த்தீங்களா? ஏரோது டான்ஸ் ஆட சொன்னா, நீ என்ன ஆடினாலும் நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்ன செய்வேன்? கிளியரா செக் வச்சா. பாவத்தை ஒருவன் சுட்டி காண்பித்தான், இவன் தலை தான் வேணும்னு சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டது. கடைசியாக சூழ்நிலைகளை பார்க்கிற கண்ணு. இந்த காலையிலே ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று ஆண்டவர் சமூகத்தில் சொன்ன அந்த சூழ்நிலைக்கு தக்க ஒருவன் மாறினான். இன்னைக்கு ஒருத்தி பின்னிட்டு பார்த்தாள். பின்னிட்டு பார்த்தவளுடைய கண்கள் முழு சரீரமும் உப்பு தூணாய் மாறினது. தேவன் இந்த திருவார்த்தைகளினால் உங்களையும் என்னையும் கனப்படுத்தி அழகு பார்த்து ஆசீர்வதிப்பார் என்று மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் ஏறெடுத்துக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.